ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சர்ச்செல்லாம் எட்டி பார்க்கும்போது என்னடா இவங்க இலக்குறையோடு திரியிறாங்கன்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கி பாம் சண்டே, குருத்தொடை ஞாயிறு. அதனால தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னுக்கு இஸ்ரேல் மக்கள் அவங்களோட அடிமைத்தனத்துலேருந்து மீண்டதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பாஸ்கா திருவிழா கொண்டாடுவாங்க. அந்த திருவிழா அவங்க ஜெருசலேம் நகரில் உள்ள ஒரு கோயிலில் தான் கொண்டாடுவாங்க. இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஜீசஸும் அவரோட 12 ஃப்ரெண்ட்ஸும் போய்கிட்டு இருக்கும்போது ஜீசஸ்க்கு ஒரு ஐடியா தண்ணி நம்ம ட்விஸ்ட் கொடுத்த ராஜாமா என்ட்ரி கொடுப்போம் அப்படின்ட்டு அவர் ஒரு என்ட்ரியை போட்டார். ராஜா மாதிரி என்ட்ரினோன்னு அவர் குதிரையில் வந்தாருன்னு நினைக்கக்கூடாது, அவர் கழுதையில் வந்தார். எதுக்கு கழுதையை சூஸ் பண்ணார்? கழுதை அந்த சொசைட்டியில் ரொம்ப தாழ்த்தப்பட்ட அனிமல். அவரோட ஆட்சியில் அவர் தாழ்த்தப்பட்ட ஆட்களையும் உயர்த்துவார், அதே நேரம் அவரோட ஆட்சி எளிமையும் தாழ்மையுமா இருக்குங்கிறதை காட்டுறதுக்காக தான் கழுதையில் வந்தார். இதை கண்ட மக்கள் ஒரே குஷி, அவங்க எல்லாரும் ஒரே ஆர்ப்பாட்டத்தோட கரகோஷத்தோட ஜீசஸை வெல்கம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜீசஸ் அவங்க மத்தியில் ஒரு செலிப்ரிட்டி வைப்பில் தான் இருந்தார். அங்கே இருந்த ஆட்களே ஜீசஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆனார். இதை கண்ணோன்னே ஆட்கள் ஹோசானா ஹோசானான்னு கத்தி ஜீசஸை வெல்கம் பண்ணாங்க. இதை பார்த்து அவங்களோட சீடர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட மேலாடைகளை ரோட்டில் கீழே போட்டு ஜீசஸை வரவேற்றாங்க. இது கைண்ட் ஆஃப் ரெட் கார்பெட் எஃபெக்ட். அவங்க ஒரே குருத்தோலையெல்லாம் ஆட்டி ஜீசஸை வெல்கம் பண்ணாங்க. இப்படியே யோசிப்பாங்களேன், நம்மளோட செலிபிரிட்டியை கண்டா கொடியெல்லாம் ஆட்டி நம்மளோட எக்ஸைட்மெண்ட்டை காட்டுவோம்ல, அப்போ கொடி இருக்கல, குருத்தோலையை காட்டி எக்ஸைட்மெண்ட்டை காட்டிக்கிட்டாங்க. ஹோசானா ஹோசானான்னு கத்துனதுக்கு காரணம் ஆண்டவரே என்னை மீட்டர்ல, ஆண்டவரே என்னை விடுதலை அழியும்னு அர்த்தம். ஏன் அதை சொன்னாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் அவங்கள மீட்கிறதுக்காக, அவங்கள ஆட்சி செய்கிறதுக்காக ஒரு மன்னன் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அந்த மன்னன் ஜீசஸ் தான். ஜீசஸ் இப்படி வரவும் ஓகே, இன்னையிலேருந்து நமக்கு நல்ல ஆட்சி தான், நம்ம வறுமையிலேருந்து ஒழிஞ்சு ஒரே செல்வ செழிப்பாக வாழ போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜீசஸ்க்கு மட்டும்தான் தெரியும், நான் நல்லாட்சி பண்ணுவேன் தான், ஆனால் அதுக்கு முதல்ல அவங்க பார்த்து எல்லாத்தையும் கழுவி அதை நான் ஏற்று நான் சிலுவையில் மறித்து அதுக்கப்புறம் உயிர் தெளிந்து தான் உங்களுக்கான அந்த நல்லாட்சி நடக்கும் அப்படின்னு அவரை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு போயிருக்கலாம். நான் இப்படி எக்ஸ்ட்ராவாகவும் யோசிப்பேன். இந்த மக்களெல்லாம் பார்த்து ஜீசஸ் இப்போ இப்படி எக்ஸைட்மெண்ட்டில் கத்துறாங்க, என்னை ஒரு வீக்கில் என்னை காட்டி கொடுத்துட்டு என்னை சிறையில் அறையும் போது வாயும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இங்கே மாட்டிருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு ஜீசஸும் நினச்சிக்கிட்டே அந்த பயணத்தை போயிருப்பாருங்க. ஜஸ்ட் கிடிங். எனிவே, பாம் சண்டேயோட மீனிங் நெக்ஸ்ட் வீக் ஹோலி வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. இயேசோட பாடுகள், மரணம், உயிர்ப்புல நாமளும் பங்காளிகளாக இருக்க போகிறோம். இயேசோட நல்லாட்சிக்கு நாங்களும் பங்காளிகளாக இருக்க போகிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அந்த பாம் சண்டே. அதே நேரம் ரொம்ப முக்கியமாக பாம் சண்டே நமக்கு என்ன முக்கியமாக சொல்லுதுன்னா, இயேசு தான் மாசான ராஜான்னு சொல்லுது. அவ்வளோதான். ஓகே, பாய்.